பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். யாவரும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியான குடும்பம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்பொழுது பாருங்க, அன்பு நிறைந்த குடும்பம் என்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தில் அன்பு நிறைந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள அன்பு நிறைந்திருக்குமானால் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் ஒளிந்து போய்விடும். ஏன் இன்னைக்கு அன்பு அநேக குடும்பங்களிலே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முதலாவது பாருங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று சொல்லி. நம்ம கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள், ஏன் அந்த அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்குமானால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவி கிட்ட அன்பு செலுத்த வேண்டும். அன்பு எப்படி செலுத்துகிறது என்று சொல்லி அநேகருக்கு தெரியவில்லை. அன்பின் அடையாளம் என்ன என்கிறது அநேகருக்கு தெரியவில்லை. ஒரு மனிதன் எப்படி ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறானோ, ஆண்டவர் எப்படி நேசிக்கிறானோ, அதே மாதிரி தன் மனைவியினிடத்திலையும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கணவன் மனைவியை அன்பு செலுத்துகிறவனாய் அல்லது மனைவியினிடத்திலே அன்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேக கணவன் மனைவியினிடத்திலே அன்பு இல்லை. ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது ஒரு 4 சகோதரிகள் இப்படி சொன்னாங்க, என்னுடைய கணவன் சொல்லுகிறார், முதலாவது நான் இந்த சாராய பாட்டிலை தான் நேசிக்கிறேன், இரண்டாவது தான் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார். ஆமாம், இன்றைக்கு அநேக கணவன் மனைவியை நேசிக்கிறதுக்கு பதிலாக சாராயத்தையும் பலவிதமான போதை வஸ்துக்களையும் அவர்கள் நேசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நேசிக்கும்போது ஒரு அன்பு நிறைந்த குடும்பமாக வராது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு மனிதனிடத்திலே அன்பு செலுத்தினார். அவருடைய அன்பை போல இந்த உலகத்தில் ஒருவரும் நேசிப்பதற்கு இல்லை. ஒருவரும் ஆண்டவரை போல அன்பு செலுத்த முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் மனிதர்கள் மீது அன்பு செலுத்தினார். இப்போ இவர் சொல்கிறது என்ன அப்படின்னாக்க, ஒரு குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி தான் மிகவும் மேன்மையான பொறுப்புள்ளவர்கள். அப்போ இந்த கணவன் மனைவி அன்பு செலுத்தணும். அடுத்து பாருங்க, மனைவி கணவனை மதிக்க வேண்டுமா? எப்படி? அடுத்து கணவனை மனைவி என்ன செய்யணும்? மதிக்க வேண்டும். இன்றைக்கி அநேக பெண்கள் கணவனை என்ன செய்கிறதில்ல, மதிக்கிறதில்லை. ஆமாம், கணவனை ஒரு வேலைக்காரனை போல பார்க்கிறது, கணவனை பணம் சம்பாதிக்கிற மிஷினை போல பார்க்கிறது, கணவனை தங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்தி தூக்கி தூர போடுகிறது. இப்படி இருக்குமானால் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி அன்பு இருக்கும்? மனைவியை கணவனும் மதிக்கணும், அதே மாதிரி மனைவி கணவனை என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறீர்கள்? ஒருவரை ஒருவர் மதிக்கிறீங்களா? அப்போ ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் என்கிறதை வேதமும் சொல்லுகிறது. கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும்.
நீங்கள் ஒரு அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா முதல்ல கணவன் மனைவி கிட்ட அன்பு செலுத்தணும். ரெண்டாவது, மனைவி கணவனை மதிக்கணும், எல்லா விஷயத்திலையும் மதிக்கணும். அப்படி மதிக்கும்போது அந்த குடும்பத்தில் சந்தோஷம், அன்பு எப்பொழுதும் நிறைவாகவே இருக்கும். இன்னும் அன்பு குறையவே குறையாது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கணவனை மதிக்கிறவங்களா, கணவனை வெறுக்கிறவங்களா, கணவனை தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிறீங்களா, பண தேவைக்காக, பொருள் தேவைக்காக, ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் உங்கள் கூட வருவதற்கு மட்டும் பயன்படுத்துகிறீங்களா? எப்படி மதிக்கிறீங்க? நிறைய பேர் கணவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கறதில்ல. நிறைய பேர் கணவனை அவனுடைய பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க, வாடா போடாங்கிறாங்க. கணவனை மதிக்க வேண்டும். மதிக்கும்போது குடும்பத்தில் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். தலையை மதிக்காமல் நீங்கள் வாழ்ந்துட முடியுமா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள் தலையை நீங்கள் மதிக்கணும். ஏன்னா தலையில் தான் முழு சரீரமுமே அமைந்திருக்கிறது. இந்த முழு சரீரத்தையும் பாதுகாக்கிற வல்லமை அல்லது கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு இடம் அப்படின்னா மூளை தான். இதே மாதிரி தான் தன் குடும்பத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ள நடத்தக்கூடிய பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது. அதனால் கணவனை மதிக்காத வீடுகளிலே அன்பு இருக்காது. கணவனை மதிக்கிற குடும்பமாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ள நிச்சயமாக அன்பு நிறைந்திருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்க்கிற நண்பா, அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்க, ஒருவரை ஒருவர் மதிங்க, கனப்படுத்துங்க. அடுத்து பாருங்க, மூணாவது சொல்ல பாருங்க, மன்னிக்கும் மனம் ஒரு குடும்பத்துக்குள்ளே நிறைந்திருக்கணும். மன்னிக்கிற குணம். ரெண்டு காரியம் சொல்லிட்டேன். ஒன்று, கணவன் மனைவி கிட்ட அன்பு செலுத்தணும். ரெண்டாவது, மனைவி கணவனை மதிக்க வேண்டும். மூன்றாவது, மன்னிக்கிற மனப்பக்குவம் வேணும். கணவனுக்கும் மன்னிக்கக்கூடிய மனசு வேணும், மனைவிக்கும் கணவனை மன்னிக்கக்கூடிய மனம் வேண்டும். மனிதர்கள் ஒருவேளை தவறி விடலாம், ஒருவேளை குறைவாக பேசிவிடலாம், ஒருவேளை கோபப்பட்டுடலாம். ஆனாலும் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஆமாம், ஒருவர் பேரில் ஒருவேளை குற்றங்கள் வரும், குறைவுகள் வரும். ஆனால் நீங்கள் அவர்களை மன்னிக்கும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய சந்தோஷம் உண்டாகும். தெரியாமல் ஒருவேளை வீட்டுக்குள்ளே தண்ணி விழுந்துடலாம், தெரியாமல் வீட்டுக்குள்ளே சாப்பாடு கீழே கொட்டிடலாம், தெரியாமல் எண்ணெய் கீழே சிந்திடலாம், இல்லை தெரியாமல் வெங்காயத்தோலை வீட்டுக்குள்ளே போட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறதுனால அது என்ன ஆகிடும் அப்படின்னா, நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி பிரிந்து போகிறது காரணமாக இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு சின்ன மன்னிப்பு. நிறைய பேர் இதை பார்ப்பீங்க, பார்க்குறவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குடும்பத்துக்குள்ளே வருகிற பிரச்சனைக்கு காரணமே ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறதில்லை. ஆமாம், நான் சொல்கிறத நீ செய்றியா, நீ சொல்கிறத நான் செய்யவா அப்படின்னு சொல்லி, நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு இல்லாமல், விட்டு கொடுக்கிற மனசு இல்லாமல் போகிறதுனால நிறைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், நிறைய குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. பிரிந்து போன பிற்பாடு யோசிப்போம், ஐயோ நம்ம மன்னிச்சிருந்திருக்கலாம், ஐயோ நம்ம விட்டு கொடுத்துருந்துருக்கலாம், ஐயோ அந்த இடத்துல நம்ம திருந்தி இருக்கலாம், அந்த இடத்துல நம்மளை மாற்றி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யோசிப்போம். ஒரு காரியம் முடிந்து போன பிற்பாடு, பிரிந்து போன பிற்பாடு யோசித்து புண்ணியம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு கணவன் இருப்பார் என்றால் கணவனை நீங்கள் மதிக்கிற ஒரு பெண்ணாக மாறுங்கள். ஸ்தோத்திரம். கணவன் நிச்சயமாக தன்னுடைய மனைவியை நேசிக்கிறவனாக மாற வேண்டும். ஆமாம், கணவன் மனைவியை நேசிங்க, மனைவி கணவனை மதிங்க. ரெண்டாவது, நீங்கள் மூணாவதாக மன்னிங்க. இப்படி மன்னிக்கும் போது உங்கள் குடும்பத்துக்குள்ள அன்பு நிறைந்து இருக்கும். இன்றைக்கி அன்பே இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையான சகோதரா, ஒருவேளை இதை பார்க்கிற நீங்கள், நான் கணவனை மனைவியை நேசிக்க மறந்து விட்டேன், அவள் இன்றைக்கு இல்லை, இறந்து போயிட்டா, இனி நான் யாரை நேசிப்பேன் என்று ஒருவேளை நினைக்கலாம்.
ஒருவேளை நான் கணவனை மதிக்காத ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் வாழ்ந்தேன், அந்த கணவன் மரித்து போய்விட்டார், இனி நான் யாரை நேசிப்பேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்கிறீங்க. மன்னிக்காமல் ஒருவரை ஒருவர் மன்னிக்காததுனால குடும்பம் பிரிந்து போய் நிற்கிற எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறீங்க. எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. கோர்ட்டில் எத்தனையோ பேருடைய வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் மன்னிச்சிங்கன்னா, ஒரே ஒரு தடவை போய் நீங்கள் செஞ்ச தப்பை நான் தான் செஞ்சுட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இன்னும் அந்த தவறு நடக்காதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய அன்பு நிறைந்த குடும்பமாக மாறிடும், சமாதானம் நிறைந்த குடும்பமாக மாறிடும். நீங்கள் இதுக்கு முதலாவது நான் சொன்னது கணவன், ஸ்தோத்திரம், மனைவி, மன்னிப்பு, இந்த 3 காரியத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அன்பு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே அன்பு நிறைந்த ஏசப்பா உங்கள் குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கணும். அன்பு நிறைந்த ஏசப்பா உங்களை ஆளுகை செய்கிறவராக இருக்கணும். அன்பு நிறைந்த ஏசப்பா உங்கள் இருதயத்துக்குள் வர வேண்டும். அவர் வருவாரானால் அவருக்குள்ளே இருந்த அத்தனை குணங்களும் உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஏனென்றால் ஸ்தோத்திரம் பாருங்க, அந்த நேசிக்கிறது, அன்பு செலுத்துறது, அவர் எல்லாரும் மேலே அன்பு செலுத்தினார். குஷ்டரோகி மேலே அன்பு செலுத்தினார், கண் பார்வை இல்லாதவங்க மேலே அன்பு செலுத்தினார். புரியுதா? பெரும்பாடுள்ளவர்களை நேசித்தார், எல்லாரையுமே நேசித்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் உங்கள் மனைவியை நீங்கள் நேசியுங்கள், அன்பு செலுத்துங்கள், அவங்க மேலே அன்பு வைங்க, அவர்களை நேசிங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் வாழுகிறது 1 ஆண்டவருக்காக, 2 குடும்பத்திற்காக. குடும்பம் இல்லாமல் ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இல்லாமல் குடும்பமும் இல்லை. தயவு செய்து சொல்லுகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்கிற பேர் இருக்கலாம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லலாம், ஆனால் உங்களுடைய குடும்பத்துக்குள் எப்பொழுதும் சண்டை, எப்பொழுதும் பிரச்சனைகள், எப்பொழுதும் அடிதடிகள், எப்பொழுதும் உங்களுடைய பிரச்சனைகள் சபையில் இருக்கிற பாஸ்டர்கிட்ட போகலாம், இல்லைனா உங்களுடைய பிரச்சனைகள் கோர்ட்டில். ஒரு சரியான ஒரு ஆலயத்துக்கு போகிற ஒரு மனிதன் தான், ஆனால் கோர்ட்டில் உங்களுக்கு குடும்ப வழக்கு நடந்து கொண்டிருக்கலாம். தயவு செய்து இதை பார்க்கிற நீங்கள் மனந்திருந்தி உங்கள் மனைவியை நேசியுங்கள். உங்களிடத்தில் என்ன குறைவுகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்றைக்கே போய் இதை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் வந்துடும். அன்பு நிறைந்த குடும்பமாக நீங்கள் மாறுவீங்க. பாருங்க, தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்களும் பெண்களும் ஆண்களை ஸ்தோத்திரம் மதிக்க கற்றுக்கோங்க. ஆண்கள் இல்லாமல், கணவன் இல்லாமல் வாழுகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை. எங்களுடைய ஆலயத்தில் கிட்டத்தட்ட 60 பேர் இருக்கிறாங்க, விடோஸ், 60 விதவைகள் இருக்கிறாங்க. இந்த குடும்பங்கள் அவர்கள் படுகிற பாடுகள், அவர்கள் படுகிற உபத்திரவங்களை பார்க்கும்போது பல இடங்களுக்கு போகும்போது நாங்கள் அழுதுட்டு தான் வருவோம். ஏன் தெரியுமா? அந்த குடும்பத்துக்குள்ளே கணவன் இல்லாததினாலே அவர்கள் படுகிற வேதனைகள், கணவன் இல்லாததினால் அந்த குடும்பத்தில் படுகிற நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய கணவனை மதியுங்கள். உங்கள் கணவன் தீர்க்க ஆயுஷோடு இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தயவாக குடிக்கிற கணவனாக இருக்கிறார், அவரிடத்தில் சொல்லலாம், ஸ்தோத்திரம், நீங்கள் மனம் திரும்புங்க, நம்ம ஆலயத்துக்கு போவோம், குடிக்காதுங்க, நீங்கள் எனக்கு வேணும், அன்பு செலுத்துங்க, மதிக்க கற்றுக்கோங்க. அவர் தீர்க்க ஆயுஷோடு வாழ்ந்தால் உங்கள் குடும்பத்துக்கு நன்றாக இருக்கும். தயவு செய்து இன்றைக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் படிங்க, வீட்டில் படித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்துக்குள் அன்பு நிறைந்திருப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்திருப்பதாக. கல்வாரி சிலுவையில் உனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்காக நிறைந்திருப்பதாக. அவருடைய உள்ளம் கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டது, அந்த ஆணியினாலே நமக்கு அன்பை காண்பித்திருக்கிறார். அவருடைய இரத்த துளிகளினாலே நம்மை நேசிக்கிற அந்த அன்பை காண்பித்திருக்கிறார். அந்த அன்போடு இணைந்து ஏதோ அருகாமையில் இருக்கிற ஆலயத்துக்கு போங்க. உன்னதமான தெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.